காய்ஸ் ஒரு வழியாக 23ஆம் தேதி நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு நாங்கள் இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸுக்கு முன்னாடி தான் அதோட புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். நான் பாருங்களேன், வீடே எம்டியாக இருக்குது, சத்தமே இல்லை. நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன், யாரையும் காணா. என்னென்னு பார்த்தா அம்மாவோட ரூமில் ஏசியை போட்டு அம்மாவும் மிஸ்டியும் உள்ளே உட்காந்து ஊர்கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணுவோம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் புக் பண்ணி அதை வ்ளாகில் போடுங்க அப்படின்னு. நம்ம லியோவுக்கும் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது அவரோட லாஸ்ட் மூவி, சென்ட் ஆஃப் மூவி, அவருக்கு பாய் சொல்கிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணணும். பெரிய கனத்த இதயத்தோட நடிகர் விஜய்க்கு பாய் சொல்கிற படத்துக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறோம். வாங்க இவங்களோட மீட்டிங்கை போய் குலைச்சி விட்டு அங்கேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாருங்களேன், வீடே சைலண்ட்டாக இருக்குது. நல்லா ஏசியை போட்டு நீ இருந்த பொசிஷன்ல இரு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா கதை சொல்றது யாரு கேட்கறது யாருன்னு? இவங்க தான். ஓகே காய்ஸ், என்ன விஷயம்னா ஜனநாயகன் படம் 24ஆம் தேதி வருதுன்னு சொன்னாங்க. திடீர்னு 23ஆம் தேதி அப்படின்ட்டாங்க. ஸோ ஃப்ரைடே இல்லை தேர்ஸ்டே அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஃப்ரைடேன்னா நமக்கு ஓகே, தேர்ஸ்டேன்னா நமக்கு ஏர்லி மார்னிங் ஷோன்னா ஓகே, அதுக்கப்புறம் பிஸி ஆயிடுவோம், போக முடியாது. ஸோ 9:30க்கு இங்கே ஃபஸ்ட்டு ஷோ. அந்த ஃபஸ்ட்டு ஷோவுக்கு டிக்கெட் எடுத்து போகிறவங்களுக்கு ஜனநாயகன் படத்தோட பெரிய A3 சைஸில் பெரிய போஸ்டர் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு 500 போஸ்டர் வச்சுருப்பாங்க, வர்றவங்களுக்கு கொடுத்து முடிப்பாங்க. இப்போ போய் டிக்கெட் புக் பண்ண போகிறோம். சப்போஸ் 9:30 ஷோ டிக்கெட் கிடைக்கல, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்தடுத்து இருக்கு, நமக்கு போக முடியாதுல்ல. அப்போ நம்ம ஃப்ரைடே தான் போகணும். ஏங்க முதல்ல 23ஆம் தேதின்னு சொல்லக்கூடாதா? முத 24 நீங்க, அப்புறம் திடீர்னு ஒரு ஒர்க்கிங் டேல தூக்கி போட்டீங்க. என்ன சார், சிச்சுவேஷனை புரிஞ்சிக்காம நீங்க வேற. இதுல என்னன்னா FTFS இந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு வயிற்ற கலக்குதுங்க. இப்போ ரீசெண்டா போய் பெரிய பல்பு வாங்கிட்டு வந்தோம். ஸ்பைடர்மேன் படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு போன மாசம் 30ஆம் தேதி நாங்க வண்டியெல்லாம் கட்டிக்கிட்டு, மாட்டு வண்டியெல்லாம் கட்டிக்கிட்டு போனோம் தியேட்டருக்கு. போய் உள்ள போய் உக்காந்துட்டோம். உங்களுக்கு தெரியுமா அந்த கூத்த கூட ஒரு பிளக் பண்ணி போட்டு நீங்க வேற என்ன ஓட்டுன்னு ஓட்டுனீங்க. அப்படி இப்படின்னு பாருங்களேன். அடுத்த 30ஆம் தேதி, போன 30ஆம் தேதி ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆகுதுன்னு போய் ஒரு சைனீஸ் படத்தை பார்த்துட்டு பாதியிலே உளுந்தடிச்சு ஓடி வந்து, அதுக்கும் அடுத்த 30ஆம் தேதி வரப்போகுது. இன்னொரு 8-10 நாள் இருக்கும் போல. லெஸ் தேன் 7 days, ஒரு 6 days இருக்கு இன்னும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஆனா பாருங்க, ஃபுல் பிரிண்ட்டும் நெட்டில் லீக் ஆன ஒரு படம் இன்னும் நாம் பார்க்கல, நாங்க யாரும் பார்க்கல. ஸோ அது அவரோட ஃபைனல் மூவி, அதை தியேட்டர்ல தான் பார்க்கணும். நிறைய பேர் சொன்னாங்க, ட்ரால்லாம் பண்ணாங்க, ஏங்க அது கேசரி தாங்க அப்படின்னு. இருக்கட்டும், ஜிலேபியா கூட இருக்கட்டும். அதான் கேசரியோ ஜிலேபியோ இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுல்ல. அந்த டான்ஸு ஃபைட்டு அதெல்லாம் பெரிய ஸ்க்ரீன்ல இனி பார்க்க முடியாது. அப்படின்னா ஏதாவது படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க, அதைத்தான் போய் பார்க்கணும். இந்த படத்துல விஜயோட பாலையாவே சேர்ந்து நடிச்சிருந்தாலும் வேற வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும். தளபதிக்கு ஒரு பாய் சொல்றதுக்காக ஒரு மாதிரியா இருக்குல்ல அப்படிலாம் சொல்லும்போது, அவரோட ஒரு பாய் சொல்றதுக்கு அவருக்கு இப்போ தியேட்டருக்கு போகிறோம். பாய் சொல்ற நடிகராங்க அவரு. சைல்ட்ஹுட்டையே போட்டு ஒரு கலக்குனவர் வந்துக்கு இப்போ அவருக்கு நம்ம பாய் சொல்லணும். அடுத்து நமக்கு இருக்கிறது அஜித் சார், சூப்பர் ஸ்டார், அவங்க எல்லாம் தான் இருக்காங்க, சூர்யா சார் அவங்க எல்லாம் தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குல்ல, இவரோட இடத்த ரொப்ப முடியாது. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் சொன்னேனே 24ஆம் தேதி டக்குன்னு 23ஆம் தேதி எனக்கு ஸ்பைடர்மேன் ஞாபகம் வந்துருச்சு. ஐயா ஒழுங்கா சொல்லுங்க ஐயா அப்படின்னு நான் பார்த்தேன். ஜூனா ஜூலையா ஆகஸ்டா எப்பன்னு அந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தேன். நான் பார்த்துட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் சலப்புலன்னு புக் ஆகும். இப்போ போஸ்டர் வர தர்றேன்ட்டானுங்களா. 9:30 ஷோன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தியேட்டருக்கு தான் போக முடியும். ஏன்னா நாங்க எந்திரிச்சு போய் சேர்றதுக்குள்ள அங்க ஒரு மாதிரி க்ரௌட் ஆச்சுன்னா
தள்ளி இருக்கிற தியேட்டருக்கு போக முடியாது. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க இதை வந்து விளாக் பண்ணுங்கன்னு. இதை எப்படிங்க டிக்கெட் புக் பண்ணுறது, எப்படிங்க விளாக் பண்ணுறது? நான் போய் உட்காருவேன், டிக்கெட்டை புக் பண்ணுவேன், 1 நிமிஷத்தில் விளாக் முடிஞ்சிடும். என்ன பண்ணலாம்? சரி நமக்கு வீடியோ இழுக்க சொல்லியா கொடுக்கணும், இந்த இழுத்துட்டோம்ல 6 நிமிஷத்துக்கு 6 இன்னும் 4 போட்டா 10,000. ஆமா சொன்னாங்க 6 ஐயோ இன்னும் 4 நிமிஷம் பேசணுமேனா இப்போ இருங்க லொகேஷனை மாத்திட்டு போய் டிக்கெட் புக் பண்ணும்போது பேசுவோம். காய்ஸ் இப்போ வந்து இது அம்மாவோட ரூமு. இப்போ இங்கே வந்து எனக்கு இங்கே பாருங்களேன், இங்கே வந்தோடனே இவன் பாருங்க போத்திக்கிட்டு படுக்க எனக்கு தூக்கம் வருது. அப்படியே தூங்க டிக்கெட்டு புக் பண்ணணும். சரி அப்படியே என் ரூமுக்கு போய் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம்ல, அங்கே கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து என்ன நிலவரம் கலவரம் சரியான டேட் எல்லாம் பார்த்து டிக்கெட் புக் பண்ணுவோம். அங்கே போவோமா? காய்ஸ் நிறையா பேர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பழைய வந்த நம்மளோட vlog-எல்லாம் பார்த்துட்டு கேட்பீங்க, எப்பா ஒரு மைக்கு வாங்கினியே அந்த மைக்கு பேசுவியா பேச மாட்டியா? நீங்கள் கேட்குறீங்கன்னு தான் ஏதோ ஒரு வீடியோவில் ஒரு இன்ட்ரோவுக்கு மட்டும் நான் மட்டும் உட்காந்து பேசினேன். உங்களுக்கு இல்லை 3 பேர் உட்காந்து நீங்கள் பேசுனா தான் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இது ரியாக்ஷன் வீடியோ இல்லைல்ல, ஸோ பெருசாக அவங்க பேசுகிறது சின்னதாக கேட்டால் கூட பரவாயில்லைங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதான் நீங்கள் கேட்குறதுக்குள்ளே இவர் கேட்குறாரு, ஆமாம் ரியாக்ஷன்னா மட்டும் இப்போ பேசி கிழிச்சிருவாங்களா, அப்பையும் மெல்லமாக தான் கேட்குது. சரி இப்போ நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறோம். 2 தியேட்டருங்க. நான் சொன்ன மாதிரி ஒன்று பக்கத்தில் வந்து டிஜிவின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஜிஎஸ்சி அப்படின்னு இருக்குது. எங்களுக்கு டிஜிவி தான் ரொம்ப பக்கம், அதுவும் ஏர்லி மார்னிங் 9:30 ஷோக்கெல்லாம் போகணும் அப்படின்னா டிஜிவி தான் ஒரே வழி. ஜிஎஸ்சியில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகிரும். அதுவும் 9:30னா நம்ம எழும்புறதே 9க்கு, எத்தனை மணிக்கு எழுப்பி எத்தனை மணிக்கு போகிறது? ஆனால் ஒன்று தியேட்டருக்கு போகணும் படம் பார்க்கணுன்னு முடிவாயிருச்சுன்னு வைங்களேன், எனக்கு ஆயெல்லாம் வராது, படம் பார்த்து முடிகிற வரைக்கும் வராது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் வரும் பாருங்க, அதுவும் படம் வந்து சந்திரமுகி 2 மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், சும்மா லக்கலக்கலக்கலக்கலன்னு தான் போகும். சரி இப்போ நம்ம டிஜிவிக்கே பார்த்துருவோம். டிஜிவி தான் எங்களுக்கு பக்கம். பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸாக. அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டால் ஜனநாயகன் A3 போஸ்டர், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். 23ஆம் தேதி 9:30 மணி ஷோக்கு போகிறவங்களுக்கு மட்டும் அதுவும் முன்கூட்டியே நீங்கள் போய் வாங்கணுமா. 9:30 ஷோக்கு நம்மளால் போக முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம், டிக்கெட் இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோயிங் ஜனநாயகன் எங்கே நமக்கு இருக்கவே இருக்குது நம்ம தேட்டரு, சன்வே புத்ரா 9:30 AM. எங்கெங்க சீட்டை காண, அது இந்த விஜயோட மூஞ்சாது எங்க இந்த தியேட்டரோட ஆப்பில் வந்து ஸ்பெஷலாக இது பண்ணியிருக்காங்க. அவரோட லாஸ்ட் மூவியில் அந்த புக் பண்ணின சீட்டுக்கு வந்து தளபதியோட ஃபேஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஏங்க அதான் நிறைய பேர் நக்கல் பண்ணாங்க, ஏங்க லீக்கான படத்துக்கு எவனாவது போவானான்னு. வந்து பாருங்க சார் FTFS எங்க முன்னாடி உட்காந்து அது வேணாம். ஏன்னா இங்கே வந்து ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஹைட்டு, கழுத்து வலி தான் வரும். நமக்கு FTFS கொடுத்து வைக்கவில்லை. 9:30க்கு போனால் கூட இந்த படம் கிட்டத்தட்ட 3 hours 5 minutes. 9:30னா 9:45க்கு தான் ஷோ ஸ்டார்ட் ஆகும். நம்ம 9:30னே வச்சுக்குவோம். 10:30 11:30 12:30 1 மணிக்கு நான் வேலைக்கு போயிடுவேன். பட் 10 மணி ஷோ 10:30 மணி ஷோ 11 மணி ஷோ போனால் என்னால் வேலைக்கு போக முடியாது. ஸோ FTFS பார்க்கணுமாக இருந்தால் நான் 9:30 மட்டும்தான் அவைலபிள் எனக்கு இருந்தது. அதுதான் நமக்கு கொடுத்து வைக்கல. இந்த வருஷம் FTFSக்கும் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஏன்னா ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு ஜனநாயகன் படத்துக்கு தான் இந்த வருஷம் நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்க போகிறேன்னு டிக்கெட் புக் பண்ணேன். காசை திருப்பி கொடுத்துட்டாங்க. நீ வராத ஏன்னா படமே வரலை அப்படின்ட்டாங்க. என்ன சார் அப்படின்ட்டு இந்த ஸ்பைடர்மேனுக்கு புக் பண்ணுனா வா அடுத்த மாதம் வான்ட்டாங்க. என்ன சார் நமக்கு FTFSக்கு இந்த வருஷம் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? ஒரு சீட்டுன்னா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம், இந்த நடுவில் எங்கேயோ இருக்குது. எங்களுக்கு 3 சீட்டு வேணும், அதுவும் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்குது. ஏங்க இப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, அதுக்குள்ளே நீங்கள் இத்தனை பேர்? ஐயா இப்போ வேறு வழி இல்லைங்க. ஐ எம் ரியலி சாரி.
எனக்கு செகண்ட் டே ஃபர்ஸ்ட்டு ஷோ தான் சரி. அப்போ நாங்கள் வந்து 24ஆம் தேதி அவங்க சொன்ன பழைய டேட்டுக்கே போவோம். 24th மார்னிங் போகலாம். அது ஃபுல் டே ஃப்ரீ தான். 10:30 ஷோ இருக்குது. அதுக்குள்ளேயும் வந்துருக்குது. எங்க அதுக்கும் 4 பேர் புக் பண்ணியிருக்காங்க இப்போவே. நாளைக்கெல்லாம் ஃபுல்லாகிடும் போல. இப்போ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அந்த முதல் நாள் வந்து டக்குன்னு சேல்ஸ் ஆகும். இது அடுத்த நாள் இல்லை. நான் நினச்சேன் அது வந்து எம்டியாக இருக்கும்னு பார்த்தேன். அங்கேயும் ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. நம்ம நல்லா பின்னாடி சீட்டை எடுப்போம். ஏன்னா இது இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளை மாதிரி FTFX கிடைக்காதவங்க அடுத்தடுத்த நாளைக்கு இப்போ பூந்து வருவாங்க. நமக்கு எப்பயுமே கடைசி வரிசையில் அந்த பக்கம் எங்கேயாவது மூளையில் ஏதாவது இடம் இருக்கும். அதுதான் நமக்கு சரி. ஏன்னா 3 மணி நேரம் ஒன்றுக்கு ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தங்க காலையும் மிரிச்சு இருட்டுக்குள்ளே போக முடியாது. இப்படி ஓரத்தில் உட்காந்துக்கிட்டோம்னா சறுக்குன்னு போய் புசுக்குன்னு வந்துடலாம். நம்ம ரியாக்ஷன் சேனலில் சொல்ல முடியாது, டக்குன்னு போயிட்டு புக்குன்னு வந்துடலாம். சரி, கார்டு வந்து ஃபோனில் இருக்கிற அந்த தியேட்டரோட ஆப்போட கனெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதில் புக் பண்ணினோம்னா டக்குன்னு நம்பர் எல்லாம் ஒன்று அடிச்சுட்டு இருக்க தேவையில்ல, டக்குன்னு புக் பண்ணிடலாம். அதனால் நான் ஃபோனில் பண்ணுறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக கம்ப்யூட்டரில் எடுத்தேன். இருங்க, எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. 24 ஜூலை 2026 ஜனநாயகன். கரெக்டாக இருக்கா? இப்போ திருப்பி மிஸ்டி பயமுறுத்துது பாருங்க. ஏய் ஜனநாயகன் நான் சொன்னேன், என் காதில் வேற ஏதோ விழுது. ஓகே, 3 சீட்ஸ் புக் சீட்ஸ். இவங்க கிட்ட புதுசாக அந்த பட்டர் பாப்கார்ன் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது இதில் வரலை. ஆனால் நேரில் போய் பார்த்து இருந்தால் வாங்கலாம். நான் வந்து இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ற மாதிரி இந்த உப்பு சால்ட் பாப்கார்ன் அதுதான் ரொம்ப ஆசைப்பட்டு தேடினேன். இங்கே அதெல்லாம் இல்லைன்ட்டாங்க. இங்கே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆமாம், மிஸ்டி சொல்லுது என்னைய மறந்துட்டு நான் திம்பனேடா. இல்லை, நான் சாப்பிடவே இவங்க 2 பேரும் எடுக்க மாட்டாங்க. எனக்கு புக் பண்ணதுக்கு முன்னாடி திருப்பியும் பயமாக இருக்குங்க. ஜனநாயகன் 24 ஜூலை 2026. ஒன்று சொல்லவா? எந்த ஸ்பைடர்மேன் தியேட்டர் சினிமாவுக்கு போனோமோ அதே ஹாலு, அதே சினிமா, அதே ஹால் நம்பரு, சீட்டு நம்பரு ஜிங் ஜிகா. ஓகே தான். ஓகே, செக் அவுட் ப்ராசஸிங்னு காட்டுது. இதுக்கு மேலே இவரோட படத்துக்கெல்லாம் நம்ம டிக்கெட் புக் பண்ண முடியாது. அமுக்க போகிறேன். ஜிங்கு ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல். ஜனநாயகன் 1 லாஸ்ட் டான்ஸ். ஓகே, டிக்கெட்டு போட்டாச்சு. இப்போ 5 நைட்டு படத்தாலும் போனோம் நம்ம. இவர் அதுக்குள்ளே டைம் பார்க்க போயிட்டாரு பாருங்க. பார்த்தீங்களா? ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல். ஒரே மன வருத்தமாக இருக்குங்க. இனி இந்த மாதிரி FTFS எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் கமல் சார்லாம் இருக்காங்க. அவங்களுமே ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. சூப்பர் ஸ்டாருமே இன்னும் 2-3 படம் நடிச்சுட்டு நானும் ஓய்வு எடுக்கலாங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதுனால இனி FTFSஸே பார்க்க மனசு வருமா தெரியல. பார்க்கலாமே இவங்க ஓய்வு எடுத்தாலும். சூர்யா சார் இருக்காரு. சூர்யா சார் இருக்காரு. மிஸ்டி சொல்கிறாங்க இருக்கவே இருக்காருங்க. யாரு? தொட்டாலே பட்டாசா. அப்படியா? இனி அவரை தான் பார்த்தாகணுமா? வேற வழியாது இல்லையா சார்? சிவகார்த்திகேயனா இருக்காங்க. FTFS இன்னொரு ஃபீல் இருக்குல்ல சார். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம் அப்படிங்கிற மாதிரி தான். வேற எங்கேயாவது போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனிவேஸ், டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஒரு 5-6 நாளில் 1 லாஸ்ட் டைம் காலையில் எழுந்திரிச்சு 1 லாஸ்ட் டைம் தியேட்டருக்குள்ளே போய் 1 லாஸ்ட் டைம் தளபதியை பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு எல்லாமே 1 லாஸ்ட் டைம் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். பார்ப்போம். அந்த FTFS மோகம் வந்து இனிமே கொஞ்சம் எனக்குமே பர்சனலாக குறையும் மாதிரி தான் தெரியுது. இப்போ மற்ற படங்கள் வந்தாலும் ஒரு 6:30க்கு க்ரௌடோடு போய் பார்ப்போங்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு தள்ளிடும் நம்மளை. FTFS போய் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அஜித் சாருக்கு நடக்கலாம். அவர் இருக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் நடக்கும். பட் 1 லாஸ்ட் டைம் FTFSக்கு டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. விளாகுன்னு கேட்டிங்கல்ல, அதனால தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு மாதிரியாக இழுத்துட்டேன். உங்களை நாளைக்கு வேற ஒரு விளாகில் வந்து சந்திக்கிறேன். Until then, is Drumstick Family signing off. Take care.